சகோதர சகோதரிகள் என்ற உறவு மேம்படுகிற போது பெரும்பான்மை சிறுபான்மை என்கிற பாகுபாடு வராது. நீ வேறு நான் வேறு என்கிற பாகுபாடு வராது. நான் இந்து நீ கிறிஸ்தவன் என்கிற வேறுபாடு வராது. யார் எந்த மதத்தை பின்பற்றினாலும், யார் எந்த கடவுளை வழிபட்டாலும், யாருக்கு எந்த நம்பிக்கை இருந்தாலும் நீ எனக்கு சகோதரன் தான் என்கிற போது எங்கே பெரும்பான்மை எங்கே சிறுபான்மை? ஆனாலும் கூட சிறுபான்மை சமூகம் என்று நாம் அடையாளப்படுத்துவதற்கு காரணம், இங்கே கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் சகோதரர்களாக அணுகாமல் அந்நியர்களாக சித்தரிக்கிற போக்கு இருக்கிறது. வேறு நாட்டவர்களை நடத்துவது போல் நடத்துகிற போக்கு இருக்கிறது. அவர்களுக்கு எதிரான வெறுப்பு திட்டமிட்டு உமிழப்படுகிறது. அந்த வெறுப்பு அரசியலில் இருந்து கிறிஸ்தவ பெருங்குடி மக்களையும் இஸ்லாமிய பெருங்குடி மக்களையும் பாதுகாப்பதே உண்மையான ஜனநாயகம்.